ஹாய் கைஸ், நான் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தட் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து எல்லாமே வேணும். இப்போ கேட்குறீங்க, எனக்கு மிராக்கல் டூல் வேணும், அந்த டூல் வேணும், யூஎம்டி டூல் வேணும், ஆக்டோபஸ் டூல் வேணும், சம்திங் நிறைய டூல்ஸ்லாம் வந்து கிராக் வந்து கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் சில லேப்டாப்ஸ்க்குன்னு இருக்கும். அதாவது எம்எஸ் ஆஃபீஸ், பவர் பாயிண்ட் அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒன் ஷார்டர், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஃபோட்டோஷாப்பு, நார்மல் திங்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். அந்த சாஃப்ட்வேர் கூட கிராக் வந்து அவைலபிள் தான். தட்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லணும்னா, மொபைல் சாஃப்ட்வேர்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். மொபைல் சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, யூஎம்டி, மிராக்கல், ஆக்டோபஸ் சம்திங் அந்த மாதிரி சொல்கிறேன். நார்மல் திங்ஸ்னால் எம்எஸ் ஆஃபீஸ், பவர் பாயிண்ட், ஃபோட்டோஷாப்ஸ், ஸ்கெச்சஸ், க்ரப் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, பே பண்ணி வாங்குறதுலாம். இதில் பார்த்தீங்கன்னா கிராக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராக் எல்லாமே அவைலபிள். கிராக்கை யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் பேலாம் பண்ண முடியாது, அவ்வளோ கொடுத்துலாம் என்னால் வாங்க முடியாது, ஒன் டைம் தான் நான் யூஸ் பண்ணுவேன், இல்லை என்கிட்ட பேமெண்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். இது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். தென் வந்து இதில் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சிமெட்ரிக் டயக்ராம் கூட இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிமெட்ரிக் டயக்ராம், மொபைல் ஆப்ஸு, தென் வந்து மொபைலோட ஆப்ஸ்லாம் சிலது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும் பார்த்தீங்களா, பெய்ட் பண்ணுற மாதிரி, அது கூட இதில் கிராக்கில் அவைலபிள். தென் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ், பெய்ட் லைசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கிராக் அவைலபிள். சாஃப்ட்வேர்ஸும் கிராக் அவைலபிள். ஸோ அது என்ன வெப்சைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபஸ்ட் நான் என்னோட குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் குரோம் ஓப்பன் பண்ணி என்ன போடுறீங்கன்னா, softwarecrackguru.com அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சர்ச் பண்ணாங்கன்னா போதும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஹார்ட்வேர் டூல்ஸ், ஐக்ளோ டூல்ஸ், எஃப்ஆர்பி டூல்ஸ், ட்ரெண்டிங். இப்போ ட்ரெண்டிங்கில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அதை எப்படி எடுக்கிறது, அதோட பைபாஸ் எப்படி பண்ணுறது, ஐஃபோன் ட்ரிக்ஸ், ஐக்ளோட் ரிமூவல் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அன்லாக் டூல்ஸாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டாங்களோட ஸ்டெப்பும் இருக்கும், கிராக்கும் இருக்கும். இதில் ஃபுல்லாக கிராக் டூல் இருக்குது. இதில் டாப் கிராக் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த GSM அதெல்லாம் எடுத்துக்கிட்டுன்னு வச்சிங்களேன், இந்த சாம்சங் மொபைல் இல்லை டேப் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து டவுன்லோட் மோடுக்கு வராது. அதாவது டேப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அது இப்போ என்ன பண்ணலாம், பேட்டர்ன் லாக்கில் இருக்கும். கரெக்டாக பேட்டர்ன் லாக் எடுக்க தான் நம்ம சாஃப்ட்வேரே போடுறோம். ஸோ பேட்டர்ன் லாக்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. நார்மல் மொழியை வச்சுட்டு யூஎஸ்பியை கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஜேஎஸ்எம் அலாவுதீனை வந்து சாம்சங் இதில் கிளிக் பண்ணிக்கோ. ஆப்ஷனில் போய் சாம்சங் கிளிக் பண்ணிவிட்டு ஃபேக்டர் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எதனா ஒரு மாடல், அந்த மாடல் தான் அப்படின்னு இல்லை, எதனா ஒரு மாடலை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோன்னு கொடுத்தீங்கன்னா போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் மோடு கொண்டுட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுவே ஃபேக்டர் ரீசெட் பண்ணி விட்டுரும். ஸோ ஜஸ்ட் சிம்பிள். இதேமாதிரி எல்லா சாஃப்ட்வேரையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிலதில் வந்து டவுன்லோட் மோடு வரலன்னா இதை வச்சு நம்ம டவுன்லோட் மோடு கொண்டு வந்துட்டு வேற ஒரு டூலை வச்சு ஃபேக்டர் ரீசெட் அடிச்சுக்கலாம். ஸோ ஒரே டூல்லேயே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும் பார்க்காதீங்க. ஒரு டூலை இதுக்கும் இன்னொரு டூல் அதுக்கும் கூட மேட்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. ஓகே. தென் வந்து எம்ஆர்டி எல்லாருக்குமே சொல்லலாம். ஓப்போஸ்லாம் மோஸ்ட்லி ஓப்போ F3, F5 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரிஸ் அடிக்க முடியாது, பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து எம்ஆர்டி கிராக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மிராக்கல் பாக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சைனீஸ் மொபைல்ஸ் எதுவாக இருந்தாலுமே அதில் எஃப்ஆர்பி அன்லாக், நெட்ஒர்க் அன்லாக், சம்திங் ஃப்ளாஷ் கூட நம்ம பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டயக்ராம். மோஸ்ட்லி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நிறைய கேட்டது, சொன்னது, ஷேர் பண்ணுதுன்னு எனக்கு கேட்டேன் சிமெட்ரிக் டயக்ராம் தான். ஸோ நிறைய பேர் சிமெட்ரிக் டயக்ராம் இருந்தால் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஹார்ட்வேர் லெவலில் பார்க்குறவங்களா. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன கேட்டால். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ மொபைல்ஸ்லாம் வந்து ஃப்ளாஷ் எடுக்கிறது, ரியல்மி மொபைல்ஸ்லாம் எஃப்ஆர்பி எடுக்கிறது, அதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சாஃப்ட்வேர்ஸும் இதில் அவைலபிள். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். அதாவது வெப்சைட் நேம் என்னென்னா softwarecrackguru.com. நீங்கள் அதில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். தென் வந்து ஆல் இன் ஒன் இன்ஸ்டாலர், ஆட்டோ ரிபூட் ஆப். அது என்னன்னா நீங்கள் வந்து கஸ்டம் ரோம்ஸ்லாம் போடுவீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட்ரா டூல் வந்து குவால்காமுக்கு தந்துருக்காங்க. ஸோ நீங்கள் குவால்காம் சிப் டைப்ஸ், அதாவது குவால்காம் சிப் டைப்பா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு, அந்த மொபைல் என்ன சிப் செட்டில் இருக்கிறது அப்படின்னு செக் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன். அது போடணும்னா ஐ பட்டனையும் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன். நீங்கள் தாராளமாக அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது எதுக்குன்னு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ குவால்காம் டைப்ஸில் இருக்கிறதுல எஃப்ஆர்பி, ஃபேக்டர் ரீசெட், இல்லை சம்திங் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணோன்னா ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம், இல்லை பேட்டர்ன் மட்டும் அன்லாக் பண்ணால் அன்லாக் பண்ணிக்கலாம். அதாவது குவால்காம் சிப் டைப்ஸ் உள்ள மாடல்ஸ் மட்டும் நான் இதில் வந்து மீன் பண்ணி சொல்கிறேன். இதில் வந்து எம்டிகே வேலை செய்யுமா, அதாவது மீடியாடெக் ப்ராசஸ் வேலை செய்யுமானா கண்டிப்பாக வேலை செய்யாது. இது முழுக்க குவால்காம் மாடல்ஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா. தென் வந்து கர்சரை மூவ் பண்ணுறேன். யூஎம்டி ப்ரோ வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மீடியாடெக். அது ஜிஎஸ்டி தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் ஃபைல்ஸும் இருக்குது, கிராக்கும் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது வந்து ஸ்டெப் அப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா கிராக்காக டவுன்லோட் பண்ணிங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் யூஎம்டின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் எதுவுமே கிராக்னு போட்டிருக்காது. அப்போ அது என்னது, ஸ்டெப் அப் ஃபைல். கிராக்னு போட்டுச்சுன்னா கிராக் பண்ணதுன்னு அர்த்தம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தென்
iPhone didn't trick the iCloud removal. இது வந்து எல்லா மாடலுக்கும் ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட மாடலுக்கு மட்டும் ஒர்க் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன மாடல் ஒர்க் ஆகுது. நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களும் வந்து கீழே கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இந்த மாடல்ஸ்லாம் ஒர்க் ஆகுது, இந்த மாடல்ஸ்லாம் ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரியும் போது அந்த மாடல் பர்டிகுலர் மாடல் மட்டும் கஸ்டமர் கொடுக்கும்போது நம்ம இதை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டே வச்சுக்கோ, ஃபோன் போர்டு இருக்குது. ஃபோனோட சர்க்யூட் போர்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சிமெட்ரிக் டயக்ராம் சொல்லுவோம். ஸோ அதை பற்றி எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெய்ட் வெர்ஷன்ஸ்லாம் பண்ணுவீங்களா, அதுவும் இதில் கிராக் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு கிராக் லைசன்ஸ் வந்து கிராக் பண்ணி தந்துடுறாங்க. ஸோ நீங்கள் அந்த போட்டு யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சர்க்யூட் இது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா iCloud. நிறைய பேர் வந்து ஐஃபோன் வந்து என்கிட்ட கேட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு நான் iCloud அது மாதிரி அது மட்டும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ரீசன் வந்து அது ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால தான் நான் ஐஃபோன் இதை மட்டும் நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் போட்டு இருக்க மாட்டேன். ஃபுல்லாக ஆண்ட்ராய்டு மட்டும் தான் போட்டிருப்பேன். ஸோ அது சில பல காரணங்கள் இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஓன் ரிஸ்க் தான். தென் ஆர்டி பைபாஸ் ஆக்டிவேட்டர் கூட பண்ணிக்கலாம். இதெல்லாம் பெய்டு விஷயம். நீங்கள் தாராளமாக கிராக்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் சும்மா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும்னு சொல்லிட்டு தான் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். தென் வந்து இதில் பார்த்தீங்கன்னா C-மோன் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், 21 பேஜ் கிட்ட இருக்குது. நீங்கள் 1 by 1 பார்த்துக்குங்க. நான் சும்மா மேலோட்டமாக உங்களுக்கு காமிக்கிறேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது அப்படின்னு. தென் வந்து எஃப்ஆர்பி டூல்ஸை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எஃப்ஆர்பினா உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஃபேக்டரி ரிசெட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதான் எஃப்ஆர்பின்னு சொல்லுவோம். அதாவது ஜிமெயிலில் வந்து நம்ம ரிமூவ் பண்ணாமல் ஃபேக்டரி ரிசெட் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். மிராக்கிள் மிக்ஸ் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பிக்கு யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சாம் ஃப்ரேம் டூல் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதாவது ஃபிம்மரை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கும் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சாம்சங்கில். தென் வந்து ZX எல்லாருக்குமே தெரிஞ்சு Z3X. சாம்சங்கில் எஃப்ஆர்பியும் பண்ணிக்கலாம், இல்லை அன்லாக்கும் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷும் பண்ணிக்கலாம், இல்லை நெட்ஒர்க் அன்லாக் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சு இந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம், Z3X வச்சு எப்படி நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா 64 பேஜ் கிட்ட போகுது. ஸோ நீங்கள் 1 by 1 டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். தென் எம்ஐயில் வந்து நீங்கள் எஃப்ஆர்பி எடுக்கணும், ஃபேக்டரி செட் பண்ணணும், தாராளமாக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். தென் UML நிறைய இதில் சாஃப்ட்வேர்ஸ்க்கு 1 by 1 செக் பண்ணி பாருங்கள் எது ஒர்க் ஆகுது அப்படின்னு. 64 பேஜ் கிட்ட இருக்குது, நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். தென் வந்து ட்ரெண்டிங் இருக்குது. இப்போ ட்ரெண்டிங்கில் என்னென்ன வந்திருக்கு, இல்லை லேட்டஸ்ட்டாக என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர் ஸ்டாக்லாம், அதெல்லாம் வந்து இதில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கலாம். தென் வந்து அன்லாக் டூல்னு இருக்குது. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு டிடி ப்ரோ எம்டிகே மாடல்ஸ் மட்டும் நீங்கள் இதை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். தென் எம்ஐ அக்கௌண்ட் வந்து அன்லாக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். எஃப்ஆர்பி எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை எம்ஐ அக்கௌண்ட் அன்லாக் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். தென் வந்து மிராக்கிள் கேட்டாங்க. மிராக்கிள்ஸ் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி, அதாவது 100% ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். மேபி ஒருத்தர் வந்து போட்டிருந்தார். ஸோ நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களே வந்து 100% ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்படி இன்ஸ்டால் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ரீட் மோட் கொடுத்தீங்கன்னா தென் நிறைய இருக்குது. அடுத்து மீடியாடெக் பைபாஸ் வேர்ல்டு மொபைல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 133 வரைக்கும் போகுது. ஸோ நீங்கள் தாராளமாக ஒன்றுனா டவுன்லோட் பண்ணிட்டு எது ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சுக்கலாம். எது ஒர்க் ஆகுது அப்படியே கீழே கமெண்ட் பண்ணி மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். அவங்களும் கமெண்ட் பண்ணும்போது எது இது யூஸ் ஆகுது நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். எந்தெந்த மாடல்ஸ் யூஸ் ஆகுதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் தாராளமாக. தென் ஓப்போ எம்டிகே, ஓப்போலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து EFT இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இதுன்னே சொல்லாமோ நாங்களே. இதை நீங்கள் பை பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் இதை நீங்கள் ஃப்ரீ விஷனாக யூஸ் பண்ணுறதோட பை பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை. தென் பாக்ஸ் டோங்களுக்கு போகலாம் நம்ம. ஓகே, ஹைட்ரா டூல், குவால்காம், தென் GST டாங்கிள், சீட்டா LG, ஆக்டோபில்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம நிறைய தேடுவோம், ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸையும் டைப் பண்ணி 1 by ஒரு வெப்சைட்டாக போய் தேடுறது போல் ஒரே வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இது வந்து பை பண்ணிக்கலாம். அவெஞ்சர் பாக்ஸ், மெயின் டாங்கல், அப்டேட் ரிலீஸ், ஃப்ரீ விஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா கிராக் மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா இதில் கிராக்னே அவங்க மென்ஷன் பண்ணி காமிக்கல. அன்லாக் ரிலீஸ் MDK. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சிலது வந்து கிராக்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஸ்டெப் அப்ஸ் ஃபைல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கிராக்னு நினச்சி டவுன்லோட் பண்ணிடாதீங்க. அதிலே படித்து பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ரீட் மோர் கொடுத்துட்டு படித்து பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா MP வேஸ்ட்டாக போகலாம். ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போலாம் தேடாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அவங்களே சொல்லிட்டாங்க இதான் கிராக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே கிராக்கு. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களே மென்ஷன் பண்ணி காமிச்சிட்டாங்க இது ஃபுல்லாகவே கிராக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். TFM மெயின் பட் அவங்களுக்கு வந்து கிராக் தான் இது. ஸோ நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மிராக்கிள்
இதில் பார்த்தீங்கன்னா 2.15 வெர்ஷன், இது பார்த்தீங்கன்னா 1.56 வெர்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு 2.15 வெர்ஷன்ஸில் வந்து அவைலபிள் மாடல்ஸ் நிறைய இருக்கும். தட்ஸ் மீன்ஸ் அதை விட இதில் கொஞ்சம் மாடல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பட் எது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. டிடி ப்ரோ, கிராக் டூலர், கேள்விப்படாத நேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிஎம்டி, அதாவது சில பேர் கேட்டுருப்பீங்க இந்த நோக்கியா மாடல்ஸ்லாம் இருக்குல்ல, பேசிக் செட்ஸ், அதுக்கெலாம் எப்படி அன்லாக் பண்ணுறது, எப்படி அதுக்கெலாம் சாஃப்ட்வேர் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க நோக்கியா மாடல்ஸ். ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒர்க் ஆகும். தென் எம்ஆர்டி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். 3.7 தராங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். கீ ஜென்ரேட்டர் எம்கே ஆட்டோடேஷன். ஓகே, எனிவே இதில் பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன்னு சொல்லிட்டு எல்லாமே தந்துடுறாங்க. தெரியுதா உங்களுக்கு? மிராக்கல் தராங்க, சிஎம்டி டூல் தராங்க, தென் வந்து த 3x சம்திங் இதில் நிறைய தந்துருக்காங்க. இதை ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கிளிக் ஹேர்னு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மிராக்கல் பாக்ஸ் தராங்க, ஸ்மார்ட் கீ தராங்க. ஸ்மார்ட் கீ பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், எப்படி ஸ்மார்ட் கீ ஒர்க் யூஸ் பண்ணுறது. சில பேர் வந்து இப்போ சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருவீங்க. டவுன்லோட் பண்ணது வச்சதுக்கப்புறம் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அதான் இருக்கிறதுலே மெயின் பிரச்சனையே. அது வந்து நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இதில் இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் பற்றி மோஸ்ட்லி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கோ. மிராக்கல் பற்றி நம்மக்கிட்ட வீடியோ ஆல்ரெடி இருக்குது. அடுத்த ஸ்மார்ட் கீ பற்றியும் இருக்குது. இன்ஃபிக்ஸ் பெஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுனோ ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். சாம்சங் Z3Xையும் போட்டிருக்கேன், GSMையும் போட்டிருக்கேன், ஸோ ஆக்டோபஸ் கூட போட்டிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி எல்லா வீடியோமே நமக்கு அப்லோடு. நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல்ஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து நான் கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஹார்ட்வேர்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் வீடியோஸாக வரும். சாஃப்ட்வேர்னு கிளிக் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ் வீடியோஸாக வரும். பாக்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்லாம் அதுக்குள்ள தான். சாஃப்ட்வேர்ஸ்னு கிளிக் பண்ணும்போது அதில் இருக்க பாக்ஸ் சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களுக்கு வரும். அதை பார்த்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். கிராக் எப்படி பைபாஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் தராங்க. எஸ்பி ஃப்ளாஷ் டூல் தராங்க, நிறைய ஒரு டூல்ஸ்லாம் தராங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓடன் டூலும் தராங்க. நம்ம தனியாக வந்து சாம்சங் வந்து ஃபிம்மர் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு வந்து இதை டவுன்லோட் பண்ணி பண்ணுவோம். அதுவும் இது கூட இன்க்ளூட் பண்ணி தராங்க. எஸ்பி டூலும் இது கூடயே தந்துடுறாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக இதை வச்சு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேபி இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க என்னென்ன டூல்ஸ் வருதுன்னா மிராக்கல் தண்டர் வித்தவுட் பாக்ஸ், அதாவது பாக்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஸ்மார்ட் கீ யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து கிராக்கு, GSM, வெதர்நாட் டூல், ஆக்டோபஸ், ஹைட்ரா டூல், MMO டூல், SP டூல், ஃப்ரீ டூல்ஸ், அதாவது ஆன்லைனில் ஓப்பன் சோர்ஸாக ஃப்ரீயாக கிடைக்கிறது இது கூடயே நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஒன்றுத்துக்குமே டவுன்லோட் பண்ணி தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. எல்லாத்தையுமே நாங்கள் இதுக்குள்ளேயே தந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து அன்லாக் டூல் சாம்சங் ஈஸி FRP, அதாவது நீங்கள் FRP பைபாஸ் பண்ணுறதுக்கு இதையே யூஸ் பண்ணிக்கலாம். தென் IMEக்கும் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். iCloud ரிமூவும் இதிலே தந்திருக்காங்க. அதாவது ஆல் இன் ஒன்னாக தந்திருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் ஷூராக. ஓகே, நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் எது ஒர்க் ஆகுது. நம்ம அதையே எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு நீங்களே டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொன்னாலும் தாராளமாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். போய் பாருங்கள். ஏன்னா இதில் நிறைய டூல்ஸ் இருக்கா. நான் எந்த டூல்ஸை டவுன்லோட் பண்ணி வீடியோ போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இந்த சாஃப்ட்வேர் பற்றி ஒரு வீடியோ போடுங்க, இல்லை இந்த அப்ளிகேஷன் எப்படி கிராக் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணி தரேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.